ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7 நாட்கள் கோவர்தன மலையை குடையா தூக்கி பிடிச்சு கோகுலவாசிகளை இந்திரனோட கோபத்தில் இருந்து காத்ததை சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகர்ஷி சொல்றார். பரீட்சித், ஸ்ரீ கிருஷ்ணனோட பேராற்றலை உணராத கோபர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்தனத்தை தூக்கினது முதலான செயல்களை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமடைஞ்சு ஒருத்தருக்கொருத்தர் கூடி பேசி நந்தர்கிட்ட போய் சொன்னாங்க. சிறுவனான கண்ணனோட இந்த செயல்கள்லாம் ரொம்பவும் அற்புதமானது. இவன் இழிவான பாமர மக்களான நமக்கிடையில ஏன் பிறந்தான்? 7 வயதான இவன் விளையாட்டா ஒரே கையால் மலையை தூக்கினது ஒரு பெரிய யானை தாமரை பூவை தூக்கின மாதிரி இருந்தது. இது எப்படி முடிஞ்சது? காலன் இந்த உடலோட ஆயுளை விழுங்குற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பெரும் உடலுடன் பெற்ற பூதனையோட முளைப்பாலோட அவளோட உயிரையும் சேர்த்து குடிச்சானே கண்ணன். அது எப்படி? வண்டிக்கு கீழே படுத்திருந்த 3 மாச குழந்தை பசிச்சு அழுது காலை தூக்கி உதைச்சதுனால வண்டி புரண்டு விழுந்ததே. அது எப்படியோ? 1 வயசு குழந்தையா தெருவில் உட்கார்ந்திருந்தப்ப திருநாவர்தன்கிற பெரும் அரகன் தூக்கிட்டு போனான். ஆனால் அந்த அசுரனோட கழுத்தை கட்டி இறுக்கி அவனை அழிச்சானே. அது எப்படி? பாலையும் வெண்ணையும் திருடினதுக்காக அம்மாவால் உரலோட பிணைக்கப்பட்ட அவன் 2 மருத மரங்களுக்கு இடையில கைகளாலேயே தவழ்ந்து போய் அந்த மரங்களை வீழ்த்தினானே. அது எப்படி? பலராமனோட கன்றுகள் சூழ கன்றுகளை மேய்ச்சிக்கிட்டு போனவன் தன்னை கொல்ல வந்த கொக்கை தன்னோட கைகளால் அதோட அலகுகளை விரித்து பிளந்தானே. எப்படி முடிஞ்சது இது? கன்றுகளோட கன்றா புகுந்து தன்னை கொல்ல வந்த வத்சாசுரனை விளாமரத்தின் மேலே வீசி எரிஞ்சு விளாம்பழங்களை விளையாட்ட தரையில் வீழ்த்தினானே. அது எப்படி? கழுதையா வந்த தேனுக்கனையும் அவனோட சுற்றத்தையும் கொன்று பலராமனோட பழுத்த பனம்பழங்கள் நிறைஞ்ச பனங்காட்டை கோபர்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சானே. அது எப்படி? வலிமை மிக்க பலராமன் மூலமா பிரளம்பாசுரனை மாய்ச்சு கோபர்களையும் பசுக்களையும் காட்டுத்தீயிலிருந்து காப்பாத்தினானே. அது எப்படி? பார்வையாலேயே கொல்லக்கூடிய விஷம் கொண்ட காளியனை அடக்கி அவனோட செருக்கை அழிச்சு மடுவில் இருந்து வெளியேற்றி யமுனியை விஷமற்ற நன்னீர் உள்ளதை ஆக்கினானே. இதெல்லாம் எப்படியா நடந்தது? நந்தகோபரே, கோகுலவாசிகளான எங்களுக்கு உங்கள் மகனான இவன்கிட்ட அகலாத பேரன்பு இயற்கையாக இருக்கிறது தான். ஆனால் அவனுக்கும் எங்ககிட்ட அதே மாதிரியான பேரன்பு இருக்கே. அது ஏன்? 7 வயசான பாலகன் எங்க 7 நாட்கள் பெரும் மலையை தாங்கி நிற்கிறதுங்கிறது எங்க? கோகுலத்தின் தலைவரே, எங்களுக்கு உங்கள் மகன்கிட்ட பெருத்த சந்தேகம் இருக்கு. கோபர்களே, நான் சொல்கிறதை கேளுங்க. இவன்கிட்ட சந்தேகம் வேண்டாம். இவனை பற்றி கர்கர் இப்படி சொன்னார். இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் வெளுப்பு, சிகப்பு மற்றும் மஞ்சள்னு 3 நிறங்கள் இருந்தது. இப்போ கருப்பு நிறத்தை அடைஞ்சிருக்கான். இந்த உன்னோட மகன் முதல்ல ஒரு சமயம் வசுதேவரோட மகனா பிறந்தான். இதை அறிஞ்சவங்க அவனை ஸ்ரீ வாசுதேவன்னு அழைப்பாங்க. உன்னோட பிள்ளைக்கு அவனோட குணங்களுக்கும் செயல்முறைகளுக்கும் ஏற்ப பல பல பெயர்களும் வடிவங்களும் உண்டு. அதெல்லாம் மக்கள் அறிய மாட்டாங்க, ஆனால் நான் அறிவேன். இவன் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறான். பசுக்களையும் கோப்பர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறான். கடக்கவே முடியாத பல துன்பங்களை இவனோட உதவியால் எளிதாக கடக்க போகிறீங்க. முதல்ல ஒரு காலத்தில் தீயவர்களால் துயரடைஞ்ச நல்லவங்க அரசரோட பாதுகாப்பு கிட்டாதப்ப இவனால் வலிமை அடைஞ்சு தீயவர்களை அடக்கினாங்க. இவங்கிட்ட அன்பு கொண்டவங்க பெரும் பாக்கியசாலிகள். ஸ்ரீ விஷ்ணுவை ஆண்டி இருக்கிறவங்களை அசுரர்கள் துன்புறுத்த முடியாதது மாதிரி இவங்கிட்ட அன்பு கொண்டவங்களை எதிரிகள் துன்புறுத்தவே முடியாது. குணங்களையும் செல்வத்திலையும் பெருமையிலையும் புகழையும் உன்னோட மகன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒப்பானவன். அதனால் அவனோட செயல்களில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கர்கர் சொல்லிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு போனார். உடம்பு நோகாம அரும் செயல்களை பண்ற கிருஷ்ணனை ஸ்ரீமன் நாராயணனுக்கு நிகராத்தான் நான் நினைக்கிறேன். இப்படி நந்தர் விளக்கினதும்
எல்லையற்ற வீரம் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணனோட பெருமைகளை நேரில் பார்த்தும் கேட்டும் இருக்கிற கோகுலவாசிகள் மகிழ்ச்சி அடைஞ்சு வியப்பு நீங்கி ஸ்ரீ கிருஷ்ணனையும் நந்தனையும் கொண்டாடினாங்க. தனக்கான வேள்வியை நிறுத்தினதினால சினம் கொண்ட இந்திரன் பாறை மாதிரியான கொடிய தாரையோட மழை பெய்விச்சான். அப்போ கோபாலரும் கோபிகைகளும் பசுக்களும் துயரடைஞ்சு தன்னை சரணடைஞ்சதை பார்த்து பகவான் பரிவோடு அவங்களை பார்த்தார். தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டே ஒரு சிறுவன் விளையாட்டா நாய்க்குடியை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கையால் மலையை உயரமாக தூக்கி பிடிச்சு கோகுலத்தை காப்பாற்றினார். இந்திரனோட செருக்கை அடக்கினார். பசுக்களுக்கு இந்திரனான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அருள் புரிவாராக. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 26வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.